இருக்கும் வரை ஒற்றுமையோடு இருப்போம். நாம் இறக்கின்ற பொழுது 4 பேர் நம்மை தூக்குகின்ற பொழுது அதில் ஒரு இஸ்லாமியன் இருக்கலாம், ஒரு இந்து இருக்கலாம், ஒரு கிறிஸ்துவன் இருக்கலாம். ஆக வாழுகின்ற இந்த நாட்களிலே நாம் ஒற்றுமையோடு இருந்து இந்த நாட்டின் சிறப்பையும் இந்த நாட்டின் மத நல்லிணக்கத்தையும் மதச்சார்பற்ற இந்த நாட்டின் உண்மையான ஒரு நிலையையும் உலகிற்கு நாம் எடுத்து செல்வோம். ஆக இது போன்ற சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறது. பல பிரச்சனைகள் வடநாட்டில் இருக்கின்ற பல மசூதிகள், தர்காக்கள், அங்கே கோயில் நிலம், இது ஏற்கனவே கோயில் இருந்தது அப்படி என்றெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு இதுக்கு முன்னர் எப்படி இருந்ததோ அதையே நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட இந்த நேரத்தில் மீண்டும் இது போன்ற மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கே ஒருத்தன் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. வேலூர் இப்ராஹிம் என்பவன் அங்கே வருகிறான் பார்வையிடுவதற்கு. அவன் வந்தாலே 7.5 தான். அவன் இஸ்லாமியன் என்று சொல்வதற்கே தகுதியற்றவன். அவன் அங்கே காவல்துறை அதிகாரியிடம் சொல்கிறான், இங்கே முருகன் கோயில் இருக்கிறது, அங்கே இஸ்லாமியர்கள் ஆடை வெட்டுகிறார்கள், மாடை வெட்டுவார்கள். இதே போன்று பன்றிகளை மசூதியிலே போய் நாங்கள் மசூதி அருகிலே வெட்டினால் வெட்டுவார்களா என்று ஒரு கேவலமான ஜென்மம் என்ற அளவிலே வேலூர் இப்ராஹிம் என்பவன் உண்மையிலேயே அவன் முஸ்லீமும் கிடையாது, அவன் இந்தும் கிடையாது, மொத்தத்தில் சொல்லப்போனால் மனுஷனே கிடையாது. அவனை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவில் இருந்து பல சலுகைகளை அனுபவிக்க வேண்டும். எனக்கு மதம் சோறு போடவில்லை. அந்த தொப்பியை ஒன்று போட்டுக்கிறது, ஊருக்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து கொண்டு இவன் காலத்தை ஓட்டுகிறான். இவன் ஒரு அன்றாட காட்சி. இவனுக்கு சோறு தேவை, பந்தா தேவை, பகட்டு தேவை, அவன் காரிலே 2 காவலர்கள் தேவை. இதை அவன் விரும்புகிறான். ஆக இவனை போன்ற அயோக்கியர்களை நீங்கள் உடன் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நீங்கள் தவறான பார்ப்பது தவறு. என் அன்பிற்கினிய தொப்புள்குடி உறவுகளே, நாம் எப்பொழுதும் போல் பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ, ஏன் இப்பொழுது கூட பல இந்து சகோதரர்கள் ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம். அதை குலைக்கின்ற அளவிலே நாசகார செய்களை செய்கின்ற இந்த பாசிச சக்திகளை, இந்துத்துவ மத வெறியர்களை, அதிலே இஸ்லாமியர்களிலும் தவறானவர்கள், அதாவது மதவெறியோடு இருக்கிறார்கள், அவர்களையும் நாம் கண்டிப்போம். பெரும்பான்மையாக இருப்பவர்கள் நாம் என்றும் ஒற்றுமையோடு இருந்து யார் சொல்லையும் கேட்காமல் நாம் பொறுப்புணர்வோடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மளுடைய அந்த உழைப்பை கொடுப்போம், ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் முகமது யூசுப் கனி, சென்னையிலிருந்து.